ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடணும் போல் இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப தீஞ்சு விடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுலேயே அந்த கடாயிலேயே எண்ணெய் இருக்குங்க. அந்த எண்ணெயிலேயே 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூட 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 4 வரமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேர் கோலார் சட்னிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.